இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்பிஎஸ்ஏனா என்ன, என்பிஎஸ்ஹெச் ஆர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சென்ட்ரிஃபிகல் பம்ப்னா எப்படி ஒர்க்கிங் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும், எப்படி வந்து நம்ம வந்து ப்ரைமிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது, எதுக்காக நம்ம ப்ரைமிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த லிங்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்பிஎஸ்ஹெச் என்ன அப்படின்னா நெட் பாசிட்டிவ் சக்ஷன் ஹிட் அப்படின்னு சொல்லுவோம். என்பிஎஸ்ஹெச் ஏ அப்படின்னா நெட் பாசிட்டிவ் சக்ஷன் ஹிட் அவைலபிள் அப்படின்னு அர்த்தம். என்பிஹெச் ஆர்னா நெட் பாசிட்டிவ் சக்ஷன் ரெக்கர்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இது மூணு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக வந்து எப்படி வந்து ப்ரெஷரை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்துருவோம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூம் பம்ப் இருக்குது, ஒரு வந்து வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த டேங்குக்கு இந்த லிக்விட் லெவல்லேருந்து இந்த வேக்யூம் பம்ப் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 20 மீட்டர் லாங்கில் ஹைட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 20 மீட்டர் இந்த பம்பை வந்து 20 மீட்டர் கீழே உள்ள அந்த வாட்டர் டேங்க்லேருந்து இந்த வாட்டரை வந்து லிஃப்ட் பண்ணி நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். ஓகேவா? ஸோ இது என்னால் சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி உள்ள நீங்கள் பம்ப் யூஸ் பண்ணாலுமே இந்த வாட்டரை வந்து உங்களால் மேக்ஸிமமாக 10.3 மீட்டர் அளவுக்கு தான் உங்களால் இந்த லிக்விடை வந்து லிஃப்ட் பண்ண முடியும். இந்த எந்த ஒரு பம்ப் யூஸ் பண்ணிங்கனாலுமே, எவ்வளோ கெப்பாசிட்டி நீங்கள் பம்ப் யூஸ் பண்ணாலுமே 10.3 மீட்டருக்கு தான் உங்களால் லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு 10 செங்கல் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த 10 செங்கல்லையும் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கு மேலே நம்ம ஒன்று அடிக்கிட்டு வச்சுட்டு போனோம் அப்படின்னா மற்ற ரிமைனிங் உள்ள இந்த 9 செங்கலோட ப்ரெஷருமே எங்கே இந்த கடைசியில் உள்ள இந்த செங்கல் மேலே தான் ஆக்ட் ஆகும் இல்லையா, கடைசிகள் தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் லிக்விடும். இப்போ வந்து நம்ம 10.3 மீட்டருக்கு வர நம்ம லிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த லிக்விட் பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லா லிக்விட் மாலிகுல்ஸோட வெயிட்டுமே இந்த கடைசி ரோவில் உள்ள இந்த மாலிகுலில் தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாலிகுலோட ப்ரெஷர், இந்த கடைசி மாலிகுலோட ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், P = ρgh அப்படின்னு. இதில் இப்போ இந்த ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி, G அப்படிங்கிறது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது 9.81 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஹச்சுங்கிறது இதோட ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம லிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? லிக்விட் லெவல்லேருந்து நமக்கு எவ்வளோ ஹைட் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நமக்கு நமக்கு இந்த 3 நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல உள்ள ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குது, இந்த பாயிண்டில் எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு டென்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு 1000, இந்த இடத்துல நமக்கு சீ வாட்டர் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ வந்து 1025 kg/m3. அடுத்து வந்து G அப்படிங்கிறது 9.81 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அடுத்து வந்து ஹைட்டு வந்து 10.3 மீட்டர் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,33,569 Nm/m² அப்படின்னு வரும். ஸோ இதைத்தான் Nm/m² நம்ம பாஸ்கல் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த 1,03,563 Nm/m² தான் நம்ம 1 பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 1 × 10⁵ பாஸ்கல் அப்படின்னு. அப்போது இந்த இடத்துல அதாவது லிக்விடு இந்த இடத்துல இருக்கிறப்போ அதனுடைய ப்ரெஷர் என்ன, 1 பாரா? இங்கே உள்ள ப்ரெஷர் என்ன, இங்கே நமக்கு அட்மாஸ்பியரில் ஆக்ட் ஆகிருக்க ப்ரெஷரும் நம்மளுக்கு 1 பார் தான். ஸோ இந்த ப்ரெஷரும் இங்கே இந்த லிக்விடில் உள்ள ப்ரெஷர் நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து நம்ம ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் தான் போகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஹை ப்ரெஷர், இந்த இடத்துல நமக்கு ஹை ப்ரெஷர். ஸோ வந்து நமக்கு லிக்விட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ வந்து இங்கேயும் நமக்கு வந்து 1 பார், இந்த இடத்துல நமக்கு வந்து 1 பார் தான் ஆக்ட் ஆகுது, இங்கேயும் நமக்கு 1 பார் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகிட்டு நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு வந்துட்டு நமக்கு வந்து லிக்விட் ஃப்ளோவே நடக்காது. ஸோ அதனால தான் மேக்ஸிமமாக ஒரு வேக்யூம் பம்பில் 10.3 மீட்டருக்கு தான் அதனால் லிஃப்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே நமக்கு லிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் சொன்னது வந்து தியரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு தான், அதாவது நம்ம எழுத்து வடிவமாக தான் நமக்கு வந்து 10.3 மீட்டர் அப்படின்னு சொன்னோம். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 7 மீட்டருக்கு தான் நமக்கால் லிஃப்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா மற்ற ஹைட் எப்படி போகும் அப்படின்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் லாஸில் நமக்கு மற்றது போயிடும். ஸோ இந்த கேஸில் நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் லாஸஸை நமக்கு வந்து கன்சிடர் பண்ணலை. ஸோ ஃப்ரிக்ஷன் லாஸஸை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் 7 மீட்டருக்கு தான் நம்ம லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து 50 டிகிரி அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போது நமக்கு வந்து வாட்டர் வந்து 50 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது அதனுடைய வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்சல்யூட்லி நமக்கு வந்து 0 பார் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் B atmospheric = அப்சல்யூட் ப்ரெஷர் ப்ளஸ் வேப்பர் ப்ரெஷர். ஸோ வேப்பர் ப்ரெஷர் நமக்கு 0 அப்படிங்கிறதுனால நமக்கு அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் அப்சல்யூட் ப்ரெஷரும் நமக்கு ஈக்குவல். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு
இந்த லிக்விட் இருக்கு இல்லையா, இந்த லிக்விட் உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ உள்ள ப்ரெஷர். ஓகேவா, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்கள் சரௌண்டிங்கில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷருங்கிறது லிக்விட்னால ஆக்ட் ஆகிற ப்ரெஷர். ஸோ இப்போ வந்து வேப்பர் ப்ரெஷர்னால் என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாத்திரத்தை பார்த்திங்க அப்படின்னா நான் லிக்விட் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த லிக்விடை நீங்கள் வந்து இந்த வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த வாட்டரை நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோபி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தான் நம்ம இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஸோ இதனால் இதில் இப்போ நமக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ் இருக்குது நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதனால் வெளியில் உள்ள இந்த ரூம் டெம்பரேச்சரில் உள்ள ஹீட்டை வந்து இந்த மாலிகுல்ஸை இந்த அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இதனுடைய ஒவ்வொரு மாலிகுலோட வைப்ரேஷன் நமக்கு அதிகமாகும். ஒவ்வொரு மாலிகுலும் நம்மளுக்கு ஸ்பீடாக நம்மளுக்கு வைப்ரேட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ஸ்பீடாக வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த வைப்ரேஷனால் இந்த ஒவ்வொரு மாலிகுலும் இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸை வந்து நம்மளுக்கு கட் பண்ணிவிட்டு, அதாவது பிரேக் பண்ணிட்டு மூவ் ஆக, இங்கே இந்த லிக்விட் சர்ஃபேஸ்லேருந்து மூவ் ஆக பார்க்கும். ஸோ அந்த ப்ரெஷர் தான் நமக்கு வந்து வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து லிக்விடுக்குள்ளே ஆக்ட் ஆகிற ப்ரெஷர், வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு. ஆனால் இதனால் இந்த வேப்பர் ப்ரெஷர் நமக்கு வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட கம்மியாக இருக்கனால இந்த மாலிகுல்னால் வெளியில் நம்மளுக்கு எஸ்கேப் ஆக முடியாது, வேப்பராக கன்வெர்ட் ஆக முடியாது. ஸோ இந்த வேப்பரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இதுக்கு கொடுக்குற நம்ம ஹீட்டை வந்து அதிகப்படுத்தணும். இப்போது இதுக்கே நம்ம நான் கொடுக்குற ஹீட்டை வந்து அதிகப்படுத்தினேன் அப்படின்னா இது வந்து நமக்கு முன்னாடி வைப்ரேட் ஆன விட இப்போ வந்து நல்லா ஸ்பீடாக நமக்கு வைப்ரேட் ஆகும். ஸோ ஸ்பீடாக வைப்ரேட் ஆனதுனால இதில் வேப்பர் ப்ரெஷர் நமக்கு அதிகமாகும். ஸோ எப்போ வந்து இதனுடைய வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட அதிகமாகுதோ, இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட இது வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகுதோ அப்போ வந்து லிக்விட்லாம் நம்மளுக்கு வேப்பராக கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா, ஸோ இப்போ நான் சொன்னது வந்து இந்த வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நமக்கு டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அது எப்படி அப்படின்னா, ஸோ இப்போது இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து 1 பார், இப்போ நான் வந்து இதனுடைய வாட்டரோட ப்ரெஷர். ஸோ இப்போ வந்து நான் வந்து அதே மாதிரி பாத்திரத்தில் லிக்விட் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து 1 பார் அப்படின்னு வச்சுருக்கோம். இங்கே அதாவது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து 1 பார் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த லிக்விடை நான் வந்து பாயில் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஓகேவா, இந்த லிக்விடை நான் வந்து வேப்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 100 டிகிரி செல்சியஸ் ஹீட் தேவை. ஓகேவா, டெம்பரேச்சர் தேவை. இதே வந்து நான் வந்து இன்னொரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு வேக்யூம் சேம்பர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இங்கே உள்ள ப்ரெஷர் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு இப்போ ஆக்ட் ஆகிருக்க ப்ரெஷர் வந்து 0.5 பார் அப்படின்னா 0.5 பார் அப்படின்னா எனக்கு இந்த லிக்விட் வந்து 85 டிகிரி செல்சியஸ்லேயே எனக்கு வந்து பாயில் ஆஃப் ஆயிரும். லிக்விட் வந்து எனக்கு வேப்பராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இன்னும் நான் இந்த வேக்யூம் சேம்பரை வச்சு இன்னும் நான் வந்து ப்ரெஷரை ரிமூவ் பண்ணி 0.04 பாருக்கு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா அதே வந்து இதை வந்து 0.04 பார் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த லிக்விட் வந்து எனக்கு 30 டிகிரி செல்சியஸே எனக்கு பாயில் ஆஃப் ஆயிரும். அதாவது லிக்விட் வந்து எனக்கு வேப்பராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வேப்பர் ப்ரெஷர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஸோ வேப்பர் ப்ரெஷர் எப்போவுமே நமக்கு டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் நமக்கு அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுடைய வேப்பர் ப்ரெஷரும் நமக்கு அதிகமாகும். ஸோ அப்போது இந்த வேப்பர் ப்ரெஷரை பொறுத்து இந்த ஹைட் இருக்கு இல்லையா, நம்ம சக்ஷன் லிஃப்ட்டோட ஹைட் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு எப்படி வந்து வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நான் வந்து அதே வேக்யூம் பம்பு தான். இதை வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் நான் வந்து இந்த லிக்விடை வந்து கீழே வந்து வாட்டர் டேங்க் இருக்குது. வாட்டர் டேங்கை வந்து நான் வந்து லிஃப்ட் பண்ணி நான் வந்து இன்னொரு இடத்துக்கு நான் வந்து புஷ் பண்ணணும் இந்த வேக்யூம் பம்பை யூஸ் பண்ணி. ஸோ இந்த வாட்டர் டேங்கில் உள்ள டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 50 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, ஸோ அட் 50 டிகிரி செல்சியஸில் அதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து அந்த டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா 0.12 பார். ஓகேவா, அதை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்சல்யூட் ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக இங்கே என்ட்ராகிற ப்ரெஷர், இங்கே வந்து எவ்வளோ ப்ரெஷர் என்ட்ராகுதோ அந்த ப்ரெஷர் தான் நம்மளுக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது. ஸோ இதில் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் என்ன 1 பாருங்கிறது நமக்கு வந்து சரௌண்டிங்கில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குமா. ஸோ 1 பார். வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது 0.12 பார். இதை நான் வந்து மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0.9 பார் எனக்கு கிடைக்கிது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இங்கே என்ட்ராகிற ப்ரெஷர் என்ன 0.91 பார். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வேப்பர் ப்ரெஷர் 0.12 பார் இருக்கனால நமக்கு இதே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.91 பார் இருக்குது. ஸோ இப்போ இந்த 0.91 பாருக்கு நம்மளுக்கு எவ்வளோ மேக்ஸிமமாக சக்ஷனை வந்து இந்த வாட்டரை வந்து லிஃப்ட் பண்ண முடியும், இந்த பார் ப்ரெஷருக்கு எவ்வளோ வந்து லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே மாதிரி தான் P = ρgh. நம்மளுக்கு B அப்படிங்கிறது இந்த பாரை வந்து நான் வந்து நியூட்டன் பர் செகண்டில் மாற்றிக்கிறேன். ஓகேவா, ஸோ நியூட்டன் பர் செகண்டில் மாற்றினோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கிது 94,247 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, அதை நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ வந்து டென்சிட்டி அப்படிங்கிறது 1025 kg per மீட்டர் கியூப். ஸோ இன்ட்டு 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச். எனக்கு ஹச் தான் எனக்கு வேணும். எனக்கு இந்த மேக்ஸிமம் இந்த 0.91 பாரில் எவ்வளோ சக்ஷன் வந்து லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வேணும். ஸோ எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 9.3 மீட்டர் கிடைக்கிது.
ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் வந்து இங்கே வந்து 50 டிகிரி செல்சியஸில் நான் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். அந்த இடத்துல இங்கே வந்து நான் 15 டிகிரி செல்சியஸில் வாட்டர் எடுத்திருக்கேன். ரெண்டோட வாட்டரோட டென்சிட்டிங்கிறது சேம் தான். ரெண்டையும் நான் சேம் டிஸ்டன்ஸில் தான் ஹைட்லாம் வச்சுருக்கேன். ஆனால் இந்த 15 டிகிரி செல்சியஸ் உள்ள வாட்டர் வந்து எனக்கு வந்து 10.3 மீட்டருக்கு எனக்கு வந்து வாட்டர் லிஃப்ட் பண்ணிச்சு மேக்ஸிமமாக. ஆனால் இந்த 50 டிகிரி செல்சியஸ் உள்ள இந்த வாட்டரை வந்து எனக்கு இந்த 50 செல்சியஸ் இந்த வாட்டரை வந்து என்னால் மேக்ஸிமம் 9.3 மீட்டருக்கு தான் எனக்கு லிஃப்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேப்பர் ப்ரெஷர் வந்து எப்போவுமே சக்ஷன் ஹெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நமக்கு வேப்பர் ப்ரெஷர் நம்ம அதிகமான, அதாவது டெம்பரேச்சர், நமக்கு இந்த டெம்பரேச்சர் நமக்கு அதிகமான யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ வேப்பர் ப்ரெஷர் நமக்கு அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுடைய சக்ஷன் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, சக்ஷன் லிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சக்ஷன் லிஃப்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டெம்பரேச்சரை பொறுத்து வந்து எப்படி வந்து சக்ஷன் ஹெட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து NPSHRனா என்ன, NPSHAனா என்ன பார்த்துருவோம். ஸோ NPSHR அப்படிங்கிறது யார் வந்து நம்மளுக்கு தருவாங்க அப்படின்னா பம்ப் மேனுஃபேக்சர். நம்ம வந்து ஒரு பம்பு வந்து ஒரு கம்பெனிலேருந்து வாங்கினோம் அப்படின்னா அந்த பம்ப் மேனுஃபேக்சர் நமக்கு வந்து NPHR வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நமக்கு தருவாங்க. அதே NPHAங்கிறது நம்ம தானே ஃபிட் பண்ண போகிறோம். நமக்கு தான் தெரியும் எப்படி வந்து சிஸ்டமோட டிசைன் வந்து எப்படி இருக்கும், சக்ஷனோட பைப்பிங்கோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வைக்கிறது தான் நமக்கு வந்து NPHA அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆள்கிட்டேருந்து நமக்கு வந்து ஒரு பம்பு வாங்குகிறோம். ஸோ அவங்களே வாங்குறது அவங்க வந்து NPHR அப்படிங்கிறது 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, NPSHR அப்படிங்கிறது 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதை வந்து 5 மீட்டருக்கா, ஓகேவா, நமக்கு வந்து 6 மீட்டர் இந்த நெட் பாசிட்டிவ் சக்ஷன் ஹெட்டை நம்ம 6 மீட்டர்னு எடுக்காமல் நம்ம வந்து 5 மீட்டர்னு எடுத்துட்டோம். ஓகேவா, 5 மீட்டர் எடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன நடக்குது, தப்பாக நமக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 50 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, 15 டிகிரி செல்சியஸ். நமக்கு இந்த சக்ஷன் ஹெட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, சக்ஷன் லிஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சக்ஷன் லிஃப்ட்டு வந்து நமக்கு 5 மீட்டர் எடுத்துருக்கோமா, 5 மீட்டர் நமக்கு எடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ 5 மீட்டரை நமக்கு வந்து பாருக்கு கன்வெர்ட் பண்ணணும், அதாவது ப்ரெஷர் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும். ஏன் அப்படின்னா 1 பார், அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரியும் 10.3 மீட்டர் இஸ் த ஹெட் வாட்டர் ஈக்குவலன்ட் டு 1 பார். அப்படின்னா 1 பார் அப்சல்யூட் ப்ரெஷர் 1 பார் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் லிஃப்ட் எவ்வளோ இருக்கும், 10.3 பார் இருக்குமா. ஸோ 1 பார் ஈக்குவல் டு நமக்கு 10.3 பார். ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து மீட்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 0.5 பார் கிடைக்கும். அப்போ நமக்கு உள்ளே என்ட்ராகிற ப்ரெஷர் எவ்வளோ, நமக்கு 0.5 பார் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு வந்து வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிச்சலாம். இங்கே வந்து இந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 0.5 பார் கிடைக்குது. நம்மளுக்கு உள்ளே என்ட்ராகிற ப்ரெஷர் 0.5 பார், ஆக்சுவல் அப்சல்யூட் ப்ரெஷர். இப்போ நம்மளுக்கு வேப்பர் ப்ரெஷருங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, அட் 15 டிகிரி செல்சியஸில் வேப்பர் ப்ரெஷர் வந்து 0.5 பார் இந்த ஹைட்டுக்கு, 5 மீட்டர் அப்படிங்கிற ஹைட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு 0.53 பார் உள்ள நமக்கு ப்ரெஷர் உள்ள வாட்டரை வந்து உள்ளே என்ட்ராகும் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல என்ட்ராகுமா, என்ட்ராகும்போது இந்த சக்ஷன் ஐயில் என்ன நடக்கும், இந்த இம்பெல்லர், இங்கே உள்ள இம்பெல்லர் என்ன பண்ணும், இதனுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், இம்பெல்லருங்கிறது வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ரெஷரை நம்ம கம்மி பண்ணும். ஸோ அப்போ இம்பெல்லரோட ஐயில் இந்த ப்ரெஷர் வரும்போது இங்கே வந்து ப்ரெஷர் ட்ராப் நடக்குமா, இந்த இடத்துல ப்ரெஷர் ட்ராப் நடக்கும். ஸோ நமக்கு 0.53 பார் உள்ளது நமக்கு கம்மியாகிட்டு 0.4 பாருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய வேப்பர் ப்ரெஷர் என்ன, நம்மளுக்கு 0.5 பார். ஓகேவா, ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், நமக்கு ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு வேப்பர் ப்ரெஷர் ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து பாயில் ஆஃப் ஆயிரும். ஓகேவா, அது வந்து பாயில் ஆஃப் ஆயிரும். அதாவது வேப்பர் ப்ரெஷருக்கு அந்த லிக்விட் வந்து வேப்பர் ப்ரெஷர் ரீச் ஆச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து லிக்விட் வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே வந்து 0.4 பார் இருக்கு இல்லையா, இந்த பார் வந்து நமக்கு என்ன அப்சல்யூட், இது வந்து அப்சல்யூட் வந்து நமக்கு வேப்பரோட கம்மி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு வேப்பரை கன்வெர்ட் ஆயிரும். ஸோ வேப்பரை கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், கேவிடேஷன் நடக்கும். ஸோ இந்த கேவிடேஷன் அப்படிங்கிறத நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து NPSHRனா என்ன, NPSHAனா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுது, நமக்கு கொடுத்துருக்க பம்ப் மேனுஃபேக்சரை விட நம்ம கம்மியாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேவிடேஷன் ஃபார்ம் ஆகுது, கண்டிப்பாக கேவிடேஷன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து NPSHRை 6 மீட்டரில் நம்ம டிசைன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், NPSHRை நான் வந்து 6 மீட்டருக்கே நான் டிசைன் பண்ணிட்டேன். ஓகேவா, டிசைன் பண்ணிட்டேன். ஸோ 6 மீட்டர் நான் வந்து பாருக்கு நான் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா மீட்டர் கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு வந்து நம்ம இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.63 பார் கிடைக்குது. ஓகேவா, அதாவது உள்ளே என்ட்ராகிற பார் வந்து நமக்கு 0.63 பார்
ஆக்சுவல் அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ இப்போ நமக்கு வந்து இதில் நம்ம வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 0.37 பார். இங்கேருந்து நமக்கு லிக்விட்லேருந்து ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து 0.37 பார். ஓகேவா? ஸோ வேப்பர் ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து உள்ளே என்ட்ராகுது இல்லையா, உள்ளே என்ட்ராகுது, இந்த இடத்துல வருது 0.67 பாரில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இம்பெலருக்கு நமக்கு ரீச் ஆகும்போது இந்த இம்பெலரோட சக்ஷன் ஆகி வந்து லோ ப்ரெஷர் ரீஜியன். ஏன் அப்படின்னா இதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறனால இங்கே வந்து ஒரு லோ ப்ரெஷர் ரீஜியன். ஸோ இங்கே உள்ள ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும். ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகுமா? ஸோ ட்ராப் ஆகும். நம்மளுடைய வேப்பர் ப்ரெஷர் வந்து 0.37 பார். ஓகேவா? டியூ டு ஃப்ரிக்ஷன் காரணமாகவோ இல்லை வந்து இங்கே ப்ரெஷர் ட்ராப் ஆகிறனாலையோ இந்த 0.63 அப்படிங்கிற பார் வந்து நம்மளுக்கு 0.63 அப்படிங்கிறது 0.37 ரீச் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் வேப்பர் பபிள்ஸ் க்ரியேட் ஆகிரும், நமக்கு கேவிடேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம 6 மீட்டர்லேயே நமக்கு பம்ப் மேனுஃபேக்சரர் நம்ம கொடுக்குற அந்த NPHRலையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா எப்போ வேணால் நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் லாஸ் காரணமாக கூட அந்த ப்ரெஷர் ட்ராப் நடக்கலாம், இல்லை இந்த சக்ஷனைக்கு ரீச் பண்ணுறது கூட நமக்கு நடக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் நமக்கு இந்த 0.63 பாருங்கிறது 0.37 பாருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ தான் நமக்கு NPHSHA அப்படிங்கிறது நமக்கு உள்ளே வருது. ஸோ NPHSA அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து சிஸ்டமோட நம்ம உருவாக்க போகிற அந்த சக்ஷன் பைப்பிங்கை நம்ம வந்து கேரக்டரிஸ் எல்லாம் நமக்கு வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு மூலிமா நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து 1 மேனுஃபேக்சர் 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து 8 மீட்டர் இருக்கோம். நம்ம எடுக்கிறது தான் நமக்கு இந்த NPSHA அப்படிங்கிறது. ஓகேவா? இதனுடைய கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கேவிடேஷன் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து இந்த NPSA வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இதோட நான் வந்து இந்த ரெக்கையோட விட நம்ம எடுத்திருக்க NPSA வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கேவிடேஷனை நமக்கு வந்து மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 8 மீட்டர் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் வந்து இது கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ப்ரெஷருக்கு. அதாவது இந்த ஹைட்டை வந்து 8 மீட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரெஷர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு 0.8 பார் கிடைக்குது. ஸோ 8 பார் கிடைக்குது அப்படின்னா நமக்கு இதுலேருந்து வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 0.2 பார் கிடைக்குது. ஸோ இதனுடைய ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து 0.2 பார். இங்கே நம்மளுக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் என்ன, நமக்கு 0.8 பார் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த அப்சல்யூட் ப்ரெஷருக்கும் இந்த வேப்பர் ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகம். இதனுடைய டிஃப்ரென்ஸுங்கிறது நம்மளுக்கு அதிகம். ஓகேவா? டிஃப்ரென்ஸுக்கு அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் லாஸ்னாலேயோ இல்லை வந்து நமக்கு இங்கே உள்ள நமக்கு பம்போட இம்பெலர் சக்ஷன் ப்ரெஷர் ட்ராப் ஆகிறனாலையோ நமக்கு வந்து கேவிடேஷன் ஃபார்ம் ஆக நம்ம வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த நமக்கு NPSA இருக்கு இல்லையா, இந்த NPSA வந்து நம்மளுக்கு அதே வந்து ஒரு 11 மீட்டர் வச்சுட்டோம் அப்படின்னா 11 மீட்டருக்கு நமக்கு வந்து இதை NPSA வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நம்மளுக்கு கேவிடேஷன் ஆகிறத நமக்கு இன்னும் மினிமைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இப்போ ஒரு பம்ப் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற பம்ப் மேனுஃபேக்சர் கொடுக்குற NPHS அதாவது நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ரேட்டை விட நம்ம வைக்கிற NPSH வந்து நம்ம நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ரேட்டை வந்து அதிகமாகவே இருக்கணும். ஸோ அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கேவிடேஷன் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ பம்ப் கேவிடேஷனை நமக்கு 2 வகையாக நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஒன்று வந்து NPHR இருக்கு இல்லையா, இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் கண்டிஷன். இல்லை அப்படின்னா NPSA இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நமக்கு அதிகப்படுத்தணும். ஸோ இது ரெண்டையும் நமக்கு வந்து பண்ணி நம்ம எப்படி கேவிடேஷனை வந்து நமக்கு வந்து மினிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.